ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னோடய வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் தென் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டு சண்டே வந்து அம்மா வீட்டில் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். வீடியோ எடுத்துலாம், பட் எடிட் பண்ணி போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஃபேமிலியோடு எல்லோரும் ஜாலியாக போயிருந்தோம். அக்காலாம் வந்திருந்தாங்க. ஸோ காலையில் வந்து நான் வீட்டில் வந்து ஒரு 7 o'clock கிளம்பிட்டேன். நான் போகிறதுக்குள்ளவே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க. நான் மட்டும் ஜஸ்ட்டு போய் அரேஞ்ச் மட்டும் தான் பண்ணேன். லெமன் சாதத்துக்கு லெமன் வந்து சாறு கொதிக்க வச்சுட்டேன். பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். அதையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். அம்மா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. நான் எல்லாத்தையும் வந்து ஒன்றா வச்சுட்டு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோமான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டோம். வீட்டிலேருந்து எல்லாருமே ஒரு 10 மணிக்கு கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டோம். ஸோ கோயிலேருந்து வீடு வந்து கொஞ்சம் கிட்ட தான், எப்படியும் ஒரு 1/2 an hourல போயிடலாம், அவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு. வருஷத்தில் ஒரு டைம் இந்த மாதிரி ஃபேமிலியோட பொங்கல் வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஆடி மாதம் வருவோம், பட் எல்லோரும் வரமாட்டோம். அப்பா அம்மா வருவாங்க, நான் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் மட்டும் வருவேன். அக்காலாம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க. அண்ட் தென் சம்டைம் லீவ் இருக்காது. அதனால் நாங்கள் வந்து எப்பயுமே மே மந்தில் கரெக்டாக ஃபிக்ஸ்டாக ஒரு டேட் வச்சுட்டோன்னா எல்லாருமே வருவாங்க. அக்கா, மாமா, பசங்க எல்லாருமே ஃபுல்லாக வந்துடுவாங்க. அதனால் வந்து அந்த டைமில் வைக்கிறது. ஸோ பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி கோயிலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு போயிட்டோம். நம்ம வீட்டு சைடில் வந்து 2 பானை பொங்கல் வைக்கிறது. அண்ட் தென் வெண்பொங்கல் தான். இப்போ சக்கரை பொங்கல்லாம் கிடையாது. பச்சரிசி பொங்கலில் வெண்பொங்கல் வச்சுட்டு தயிர், அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம், வெல்லம் போட்டு படைக்கிறது தான். பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். இந்த டைம் வந்து என்ன விஷயம்னா வந்து ஒரு அக்கா மட்டும் வரல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எல்லாருமே ஜாலியாக இருப்போம், கும்பலாக பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு டைம் போகிறதே தெரியாது. மோஸ்ட்லி வந்து எங்கள் அக்காலாம் இருந்தாங்கன்னா வீடே வந்து கலகலான்னு இருக்கும். பசங்க இருக்கும்போது கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இந்த பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு அரச மரம் வச்சு சூப்பராக இருக்கும். இடமே அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அங்கேயே வச்சு சாப்பிட்டுட்டு பொறுமையாக தான் கிளம்பி வரும். ஒரு 4 மணி போல் தான் கிளம்புவோமே அங்கேருந்து. அங்கேயே தான் இருப்போம் ஃபுல் டே. 10 மணிக்கு போகிறோமா, பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கு மணி 1 ஆகிடும். கும்பலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு வர்றதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அது எப்படி சொல்லுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி அன்னதானத்துக்கு வந்து நாங்கள் லெமன் ரைஸ் தான் எடுத்துகிட்டு வந்தோம். லாஸ்ட் டைம் வந்து சுண்டல், தயிர் சாதம், லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த டைம் வந்து வெறும் லெமன் ரைஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். எங்களுக்கு லஞ்சுக்கும் நாங்கள் அதே எடுத்துக்கிட்டோம். எனக்கு வந்து கோயிலுக்கு போகும்போதெல்லாம் சின்ன வயசு ஞாபகம் தான் வரும். அது பொங்கல் வைக்கிறதுக்கு நம்மளை விடவே மாட்டாங்க. உனக்கு வைக்க தெரியாது சொல்லிகிட்டே தூரம் போ அப்படின்னுடுவாங்க. பட் இப்போ வந்து வையின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம் தான் போனது. வைக்கணுன்ற எண்ணம் வரல. அதாவது அந்தந்த ஸ்டேஜில் செய்யும்போது ஒரு வித்தியாசமான ஃபீலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணோன்னா ஃபேமிலி கூட போகிறது தான் நல்லாயிருக்கும்னு என்னோடய மைண்ட் செட்டு. மோஸ்ட்லி வந்து கூட பிறந்தவங்களெல்லாம் எப்பயுமே ஒதுக்கி வச்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கூட கம்பைனாகவே வச்சுன்னு இருங்க. ரொம்ப ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரி ஆனால் தான் பிரச்சனை வரும். மேலோட்டமாக பழகினோன்னா எந்த ஃபேமிலியிலுமே பிரச்சனை வராது. ஒரு சில பர்சனல் ப்ரைவசின்னு இருக்கும்ல, அதுக்குள்ளே நம்ம போய் என்ட்ரி ஆகும்போது தான் எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பிரச்சனை வரும். ஸோ அது வந்து கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி தான், அண்ட் தென் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி தான். நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோன்னா ப்ரைவசிக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம். ஸோ எப்பயுமே சில பேர் வந்து கூட பிறந்தவங்ககிட்ட பேசுறதில்ல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சண்டை நடந்தாலும் பேசுறதை மட்டும் நிறுத்தாதீங்க. அண்ட் தென் வந்து பேசுகிறோன்றதுக்காக ஓவராக உரிமை எடுத்துகிட்டு அவங்களோட லைஃப்பில் என்ட்ரு ஆகுதுன்றது தப்பு தான். அதனால் வந்து பேச்சோடு வச்சுட்டு ஜாலியாக இருந்தோன்னா ஃபேமிலி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ஃபேமிலி கூட எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு பாருங்களேன், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். பசங்க கூட சேர்ந்து போகும்போது இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். என்ன தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் கூட இந்த மாதிரி ஃபேமிலி கூட போகிறதுன்றது அது ஒரு தனி ஃபீல் தான். யாரெல்லாம் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு. எனக்கு கோயிலுக்கு வந்தோடனே சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா வந்து கோயிலுக்கு வந்தோடனே ஜாலியாக விளையாடுவோம். எதுவுமே பண்ண மாட்டோம், சாமி கூட கும்பிட மாட்டோம். கடைசி டைமில் தான் அம்மா வம்பு பண்ணி கூப்பிட்டா தான் கோயில் உள்ளவே போவோம். அது வரைக்கும் ஜாலியாக விளையாடிட்டு சூப்பராக இருக்கும். என்ன தான் இருந்தாலும் நம்ம சின்ன வயசில் வாழ்ந்த லைஃபே வேறு தான். அப்போல்லாம் வந்து எப்போ பெரியவளாக வளரும்னு இருந்துச்சு. இப்போ ஏன் வளர்ந்தோன்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவித்து வாழணும்னு நினைக்கிறேன். ஐயோ நம்ம இதை விட்டு நாளைக்கு பெருசாகிட்டோன்னா சந்தோஷமாக இருப்போமே அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. இன்றைக்கி எப்படி இருக்கோமோ அதை வச்சுக்கிட்டு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்னு அந்த நிமிஷத்தை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். தூக்கி கொடுக்கூடாது, மூஞ்சி ஊற்றிக்கும். சித்திக்காமே அவன் எப்படி டேஸ்ட் பண்ணுறான், எப்படி டேஸ்ட் பண்ணுறது, இங்கே பாரு எப்படி பண்ணுறது.
இந்த மாதிரி பசங்க கூட ஒரு சின்ன சின்ன விஷயத்த என்ஜாய் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பசங்க தப்பு பண்ணுவாங்க தான். அதுக்காக எல்லாத்துக்கும் வந்து முகத்த காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம்லாம் நம்மக்கிட்ட மறைக்க ஆரம்பிச்சுருவாங்க. தப்பு பண்ணும்போது பொறுமையா உட்காந்து இது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுங்கன்னு சொன்னோன்னா, இப்போ இருக்க பசங்க கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. அண்ட் தென் வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பித்தோன்னா, ஸோ வீட்டில் என்ன பண்ணாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மைண்ட் செட்டும் வந்துடும். கேட்க வேண்டிய விஷயத்தில் கேட்கணும், ஃப்ரீயாக இருக்க விஷயத்தில் ஃப்ரீயாக விட்டுடணும். ஸோ மோஸ்ட்லி வந்து பசங்கக்கிட்ட நம்ம விளையாட்டாக ஜாலியாக ஃப்ரெண்ட்லி மாரி பழகுனாவே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஃப்ரெண்ட்லி மாரி பழகுனோன்னா ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணலாம். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம அவங்கக்கிட்ட சொன்னோன்னா அது வேறு மாரி ஆகிடும். பொங்கல் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அன்னதானமும் கொடுத்துட்டு ஒரு வழியாக 4 மணிக்கா கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி வீட்டுக்கு வரும்போது ஃபேமிலியோடு சேர்த்து ஒரு ஃபோட்டோ, எப்பயுமே நாங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அதுக்காக கோபுரத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே அசம்பிள் ஆகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா வெயிலும் இல்லை மழையும் இல்லை, ஒரு மாதிரி கூலிங் கிளைமேட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு 4 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். 4 மணிக்கு வந்துட்டு பூஜை பண்ணதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே வந்து 10 நாள் திருவிழா, நெருப்பு திருவிழா நடந்துச்சு. ஸோ அதுக்காக கிளம்பிட்டோம். செம்ம கூட்டம். ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எப்படின்னா அந்த ஊரில் திருவிழா வந்து 10 நாள் நடக்கும். 10 நாள் வந்து 3 நாள் வந்து பொது சாப்பாடு தான். யார் வேணால் போய் சாப்பிட்லாம். எல்லா சொந்தக்காரங்க வருவாங்க. ஜாலியாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஃபெஸ்டிவல் டைமில் தான் நம்ம சொந்தக்காரங்களை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து குக்கிங் ஒர்க் எதுவுமே இருக்காது. 3 நாளும் நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். யார் வேணால் வந்து சாப்பிட்லாம். வீட்டில் எந்த வேலையும் இல்லை. ஜாலியாக போய் சாப்பிட்டு வந்து பேசிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிச்சுட்டு செம்ம ஜாலியாக இருக்கும் போனேன்னா. பட் நான் இந்த டைம் போக முடியல. ஈவினிங் மட்டும்தான் போய் பார்த்துட்டு வந்தோம். வேது அம்மாட்ட போகலாம் வா, உள்ளே போகலாம், சாமி கும்பிடலாம் வா. நோவா கல் எடுத்து போடக்கூடாது, வா போகலாம். நான் வெளில போகிறேன், காரில் போகிறேன். தம்பி வரீங்களா இல்லையா? இங்கே போகிற வேது, வீட்டுக்கு போகலாம் வா, வீட்டுக்கு போகலாம் வா. ஏய் தம்பி ஏறுவான்டா மேலே, அங்கே பாரு கல் காலில் குத்த போகுது. நான் காரில் போகிறேன், பாய் போகிறேன், சித்தப்பா கூட போகிறேன், பாய், டாட்டா பாய். இங்கே போகிறேன் வேதேஷ், இங்கே போய் டாட்டா. சரி வாங்க நம்ம எல்லாம் போகலாம், இங்கே இருக்கட்டும், வாங்க நம்ம காரில் போகலாம். திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம். வருஷத்தில் 2 வாட்டி வந்து சிவன் கோயிலுக்கு அபிஷேகம் கொடுப்போம். மார்கழி மாதம் ஒன்று, சித்திரை மாதம் ஒன்று. சித்திரை மாதம் கத்திரிவெயில் முடிஞ்சு அந்த டைமில் கொடுப்போம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அபிஷேகம் கொடுக்கறதுக்கு. சண்டே குலதெய்வ கோயில் போயிட்டு மண்டே பிரதோஷம் இல்லையா, அதனால் அன்றைக்கி அபிஷேகம் கொடுத்துட்டோம். காலையிலே போயிட்டு அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு 10 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அபிஷேகம் நம்மள் தான். பிரதோஷ டைமில் ஈவினிங் பிரதோஷம் பண்ணுவாங்க. காலையில் வந்து அபிஷேகம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம். ஈவினிங்கில் அபிஷேகம் கிடையாது. ஸோ இதுதான் எங்கள் ஊர் கோயில். இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடக்குது, அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு வந்து இந்த பெருமாள் ரொம்பவே பிடிக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருக்க மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒரு சில டைம் வந்து செல்ஃபி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கூட இப்படி சாஞ்சு பார்க்குற மாதிரியே இருக்கும். சின்ன வயசுலலாம் டெய்லி கோயிலுக்கு வர்றது தான் பழக்கம். அப்போல்லாம் வந்து போர் அடிக்காது. கோயிலுக்கு போனாவே ஜாலியாக விளையாடிட்டு சாமி கும்பிட்டுட்டு அது ஒரு 2 ஹவர்ஸ் போயிடும். இப்படி தான் நாங்கள் சின்ன வயசில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இப்போ எல்லாம் ஃபோனு டிவின்னு வந்ததால் எல்லாம் மறந்து போச்சு. அந்த லைஃப்லாம் திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்போல்லாம். இப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் வந்துச்சா என்னடா இது லைஃபு, டிவியே இல்லை, பார்க்க முடியலாம் ஃபீல் பண்ணேன். இப்போ டிவி எல்லாம் இருக்குது, இருந்தாலும் நமக்கு பார்க்க பிடிக்கல. அந்த லைஃப் தான் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னையோட சண்டே மண்டேவோட வ்ளாக் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட லைஃப்பில் நடந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணுங்கள். சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்கன்றதையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மிஸ் பண்ணுற விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோடய சின்ன வயசு லைஃப் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து அப்போ இதை விட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போயும் ஜாலியாக தான் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் அப்போ இருந்த ஜாலி மாதிரி இப்போ இல்லை.